ஃபோன் அடிக்கும் போதெல்லாம் அவங்களோட போனா இருக்குமோன்னு பயந்துகிட்டே எடுக்க வேண்டியதா இருக்கு. சாரி சக்தி, நான் ஏதோ நல்லது செய்யணுங்கிற ஆர்வத்துல ஏதோ செய்ய போனேன். அது இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு வேணா இது புதுசா இருக்கலாம், ஆனா எனக்கு இது பழகி போன விஷயம். ஆரம்பத்துல நான் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த ஒவ்வொன்றும் அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி சஞ்சய் மேல பரிதாபப்பட்டு கேஸ் வாபஸ் வாங்கினதோட விட்டு இருந்தா இப்ப நமக்கு இவ்வளவு டென்ஷன் இருக்குமா? அவரால் யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது, அவரோட லைஃபும் ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னு கவலைப்பட்டு ஏதோ பண்ண போய் இப்ப பாத்தீங்களா என்ன ஆச்சு? இப்பவும் ஒண்ணும் ஆகல சக்தி. சஞ்சய் இருக்கிற இடம் தான் தெரியலையே தவிர அவன் இருக்காங்கிறது தெரியுதுல்ல. தேங்க்ஸ். எதுக்கு? இப்ப நீங்க சொன்ன வார்த்தை எனக்கே கொஞ்சம் தைரியம் கொடுக்குது. என்ன சக்தி? சொல்ல போனா எனக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இருந்தாலும் ஒரு பயம். அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. என்ன சக்தி, நீயா இப்படி? என்னால நம்பவே முடியல. நீ எவ்வளவு துணிச்சலானவ, தைரியமானவ. நீ இந்த மாதிரி பயந்து அழுதுகிட்டு இருக்க கூடாது சக்தி. உன் தைரியத்தை விட்டுடாத. முதல்ல கண்ணை துடைச்சுக்க. நான் துணிச்சலானவ, தைரியமானவன்றது வாஸ்தவம் தான். சஞ்சய் ஒரு மனநோயாளி. அவனை கொண்டு வந்து நம்மளோட தங்க வைக்கிறது பெரிய ரிஸ்க்னு நீங்கெல்லாம் தயங்கினப்போ நான் தைரியமா ரிஸ்க் எடுக்கிறதுன்னு முடிவு எடுத்தேன். அதனால ஏதாவது ஆனா எனக்கு தானே என்ன ஆயிட போது பார்த்துடலாமேன்ற ஒரு தைரியம். என்னால மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஆயிடக்கூடாதுங்கிறது தான். அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. அந்த பயமே உனக்கு வேண்டாம் சக்தி. உன்னால மற்றவங்களுக்கு நல்லது நடக்குமே தவிர நிச்சயமா கெடுதல் நடக்காது. ஏன்னா உன் மனசு அந்த மாதிரி. அதை வச்சுதான் நான் அடிச்சு சொல்றேன், சஞ்சய்க்கு எதுவும் ஆகியிருக்காது. நீங்க சொல்றத கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. அதுக்கும் மேல எனக்கு சஞ்சயோட சைக்காலஜி தெரியும். அவர் அந்த மாதிரி தப்பான முடிவுக்கெல்லாம் போக மாட்டாரு. அது சரிதான். ஆனா இப்ப எங்க இருக்காரு? அதான் நீங்க தப்பா நினைச்சுக்கலனா என் கூட கொஞ்சம் வரீங்களா? கொஞ்சம் தேடி பார்க்கலாமே. வாங்க. ஒரு நிமிஷம், இந்த போட்டோல இருக்கிறவரை பார்த்திருக்கீங்களா? பார்க்கலாம். கொஞ்சம் சரியா பார்த்து சொல்லுங்களேன். இல்லம்மா, பார்க்கலாம். அங்க அவர்கிட்ட கேட்போமே. சரி. அண்ணே, இவரை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இல்லம்மா, பார்க்கலாமா?
இவர் இந்த பக்கம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையேம்மா. அண்ணே, இந்த போட்டோல இருக்கிறவரை இங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஆமா பார்த்தேன். என்ன ஒண்ணுல இந்த வழியா தான் போனா? இந்த வழியாவா? ஆமா. எப்ப பாத்தீங்க? நேத்து பார்த்தம்மா. சரி சரி. பரவாயில்லையே சக்தி, உன்னோட ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கு. வா தேடலாம். அண்ணே, என்னம்மா? இந்த போட்டோல இருக்கிறவர் இங்க எங்கேயாவது வந்தாரா? இவரை தானே? இவரை நான் இங்க பார்த்தேன். வந்து நின்னு பார்த்து ஏதோ யோசனை பண்ணிட்டே இருந்தாப்ல. இங்கிட்டு அங்கிட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறமா இந்த பக்கம் போயிட்டாரு. இந்த பக்கமாவா? இந்த பக்கம் தான்மா. சரி, ரொம்ப தேங்க்ஸ். சரி. இந்த போட்டோல இருக்கிறவர் இந்த பக்கமா எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லம்மா பார்க்கலம்மா. நான் பார்க்கலம்மா. இந்த போட்டோல இருக்கிறவர் இந்த பக்கமா பாத்தீங்களா? இல்லைங்க மேடம், பார்க்கல. வேற யார்கிட்டயாவது கேட்டு பாருங்க. சரிங்க. இது டெட் எண்ட். நம்ம இந்த பக்கமா போயிடலாம். அவன் எங்கதான் போயிருப்பான்? ஒரு நிமிஷங்க, இந்த போட்டோல இருக்கிறவர் இங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல மேடம், நான் பார்க்கல மேடம். சரி, தேங்க்ஸ். தட்ஸ் ஓகே. இது வரைக்கும் வந்திருக்காரு. இதுக்கு மேல யாரும் பார்க்கலன்னு சொல்றாங்க. அப்போ எங்க போயிருப்பான்? அதான் தெரியலையே. அப்போ சஞ்சய் இந்த ஏரியாக்குள்ள தான் இருக்கணும். ஆமா. சரி, வாங்க. அடுத்து ஒவ்வொருத்தரும் சொன்னதை கேட்டப்ப சஞ்சய கண்டுபிடிச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா முடியாம போச்சு. அது வரைக்கும் போனவன் அங்கிருந்து எங்க போயிருப்பான்? இல்ல, அவன் அங்கிருந்து எங்கேயும் போயிருக்க வாய்ப்பு இல்ல. அந்த ஏரியாக்குள்ளதான் எங்கேயும் இருக்கணும். எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? என்ன பண்ண சொல்லு. நாம பார்த்த அந்த ஏரியாவோட மேப்பு இல்லைன்னா அதோட ஸ்கெட்ச் வேணும். கிடைக்குமா? ஏற்பாடு பண்றேன். சார். ஹலோ சார், வாங்க. ஹலோ. உள்ள வாங்க. சக்தி, வாங்க சார். நாங்க சில இடங்கள் எல்லாம் சஞ்சயை தேடி பார்த்தோம்.
அதுல ஒரு இடத்துல சஞ்சய் இருக்க நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. அது விஷயமா பேசதான் உங்களை கூப்பிட்டேன். எந்த இடம் மேடம்? சொல்றேன். நாங்க இந்த ஏரியா முழுக்க தேடி பார்த்தோம். இந்த ஏரியால தான் அவரை பார்த்ததா சொன்னாங்க. ஸோ இந்த ஏரியாக்குள்ள தான் சஞ்சய் இருக்கணும்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் நல்லா தேடினா கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்போ அந்த டெட் பாடி சஞ்சய் இல்லைன்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? நான் தான் அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கேனே சார், அந்த டெட் பாடி சஞ்சய் கிடையாது. நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. சொல்லுங்க. முதல்ல சஞ்சய் செத்துட்டாருன்ற நினைப்ப விட்டுடுங்க. நிச்சயமா அவர் உயிரோட தான் இருக்காரு. அந்த நம்பிக்கையோட தேடுங்க, நிச்சயமா கிடைப்பாரு. ஓகேம்மா, நீங்க சொன்ன இடத்துல நாங்க போய் தேடுறோம். அவர் ஒரு வேளை கிடைச்சாருன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். ப்ளீஸ். இப்போ நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐயோ, ஏமே பாடுறீங்க? இன்னும் என்னமா ஆகணும்? அதான் என் புள்ள போயிட்டாரு. ஐயோ, என்ன சொல்றீங்க? சஞ்சய் 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 செத்து போயிட்டான் அம்மா. யார் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னது? நான் போன் பண்ணும்போது அருக்காணிதம்மா சொன்னா. அவ ஏதாவது தெரியாம சொல்லிருப்பா. அப்படிலாம் எதுவும் நடக்கல. நடக்கலன்னா சஞ்சய் எங்க இருக்கான்னு சொல்லுமா. என்ன சக்தி எதுவுமே பேசாம இருக்க? அப்போ என் பையன் செத்து போயிட்டாங்கிறது உண்மைதானா? சொல்லு சக்தி, சொல்லு. என் பையன் செத்து போயிட்டானா? ஐயோ அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சஞ்சய்க்கு ஒன்னும் ஆல. ஆனா அவர் எங்க இருக்காருன்னு தான் தெரியல. உன்னை கையெடுத்து கும்பிடுறமா, தயவு செஞ்சு சொல்லு சக்தி. லலிதா, ப்ளீஸ். சக்தி, என்னதாம்மா நடந்தது? நான் இல்லாத நேரத்துல பொதுவாவே சஞ்சய் டென்ஷன் ஆவாரு. அன்னைக்கு ரொம்ப எமோஷனல் ஆகி துரைபாண்டிய கொலை பண்ற அளவுக்கு போயிருக்காரு. அதை பார்த்து நாகவழி அத்தை டென்ஷன் ஆகி எல்லாரும் சேர்ந்து திட்டி அவரை வெளில அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து விஷயம் தெரிஞ்ச உடனே எல்லாரையும் பிடிச்சு திட்டுட்டேன். இப்ப கூட எல்லாரும் சஞ்சய் தேட தான் போயிருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க. ஆமா, ஏதோ மார்ச்சுவரி டெட் பாடின்னு சொன்னாங்களே, அது 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 நான் ஒரு சேஃப்டிக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். அவங்களுக்கு ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. இறந்து போனவனும் ஏறக்குறைய சஞ்சயோட வயசு. அந்த சந்தேகத்துல தான் என்ன வந்து பார்க்க சொல்லி கூப்பிட்டாங்க. நானும் போய் பார்த்தேன். அவன் எப்படிமா இருந்தான்?
செதஞ்சு போனதுனால அடையாளம் ஒன்றும் தெரியல. ஆனா ஆனா ட்ரெஸ் செப்பல்லாம் சஞ்சயோடது மாதிரி தான் இருந்துச்சு. சஞ்சய் ஐயோ அப்ப செத்தது என் பையன் தானா? அநியாயமா என் பிள்ளைய கொண்டுட்டீங்களே. இதுக்காக தானே அன்னைக்கே நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். நீ தானமா அவன் இங்கேயே இருக்கட்டும் சொன்ன. இப்ப என்னமா பண்றது? சொல்றவங்க சொன்னா உனக்கு எங்கடி போச்சு புத்தி? உள்ளே கூட்டிக்கிட்டு வரதை விட்டுட்டு அவன் போனதுக்கு அப்புறம் புலம்பி என்னடி பிரயோஜனம்? சார், நீங்க கூடவா சஞ்சய் செத்துட்டான்னு நம்புறீங்க? வேற எப்படி? முகம் சரியா தெரியலங்கிற, உருவம் மட்டும் சஞ்சய் மாதிரி இருக்குங்கிற, அவன் போட்டிருக்கிற பேண்ட் ஷர்ட் செருப்பு எல்லாம் சஞ்சய் தான் சொல்ற. ஆனா செத்து போனது மட்டும் சஞ்சய் இல்லைன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? சரி ஏன் சக்தி, நீ எதை வச்சு சஞ்சய்க்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு அவ்வளவு உறுதியா சொல்ற? சஞ்சய் சாகல, அதை என்னால உறுதியா சொல்ல முடியும். அது எப்படின்னு கேக்குறாரு, சொல்ல. அவர் சாகிறதா இருந்தா கூட என்கிட்ட சொல்லாம சாக மாட்டாரு. எனக்கு அது தெரியும். நீங்களும் வந்து அந்த டெட் பாடியை பாத்தீங்கன்னா நான் நினைக்கிறது தான் சரின்னு சொல்லுவீங்க. கொஞ்சம் என் கூட வாங்களேன். வாங்க. நான் ஏற்கனவே இங்க வந்துட்டு போயிருக்கேன், ஞாபகம் இருக்கா? இருக்குங்க. டெட் பாடி அடையாளம் காட்டுறதுக்கு வந்தீங்களே? ஆமா, அந்த டெட் பாடியை பார்க்க தான் இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் பார்க்க முடியுமா? பார்க்கலாங்க. வாங்க வாங்கம்மா. வாங்கம்மா. பாருங்க. ஐயோ இந்தாங்கம்மா, பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு முன்னாடி எடுத்தது. இவர் போட்டிருந்த செப்பல் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. ஐயோ சஞ்சய், சக்தி என்டர்பிரைசஸ், இது துரைப்பாண்டி கம்பெனியோட ஸ்டிக்கர் ஆச்சு. அது இந்த செப்பல் எப்படி வந்திருக்கும்? இந்தாங்கம்மா. அழாதீங்க, நீங்க வீட்டுக்கு போங்க. நான் முக்கியமான விஷயமா ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். சக்தி சஞ்சய்மா. சஞ்சய் இல்லம்மா இது. நீங்க போங்க வீட்டுக்கு. நீ என்னம்மா சொல்ற? நான் தான் சொல்றேன் இல்ல, இது சஞ்சய் இல்ல. நீங்க வீட்டுக்கு போங்க. போங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, இப்போதைக்கு ஒரு 10 கேன் அனுப்பி வைக்கிறேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் அனுப்புறேன். சரியா? வா சக்தி, திடீர்னு இங்க வந்திருக்க, என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான் சொல்லி எங்க? பக்கத்துல ஒரு கலெக்ஷனுக்கு போயிருக்கான், வந்துருவான். என்னன்னு சொல்லு.
வாங்கக்கா எப்போ வந்தீங்க அப்புறம் அந்த பவானி சொல்லுடா சஞ்சய் என்ன பண்ண சொல்ல போறியா இல்லையா சொல்லுடா. எனக்கு எதுவும் தெரியாதுண்ணா நான் பார்க்கலண்ணா யாருக்கு போய் சொல்ற சொல்லுடா. சஞ்சய் எங்கடா சொல்ல தெரியாதுண்ணா திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. சொல்லுடா. எனக்கு தெரியாதுண்ணா தெரியாதுண்ணா சொல்லலன்னா உன்னை தொலைச்சிருடா. சொல்லுடா. சொல்லிடுறேண்ணா சொல்றேண்ணா